கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக மேலும் 2 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐயாசாமி மற்றும் தெய்வாரா ஆகிய இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று சிவகுமார், கதிரவன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயர்ந்திருக்கிறது. 58ஆக பலி எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் விஷச்சாராய பலி விவகாரத்தில் மேலும் 2 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறை தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் உயிர் பலி எண்ணிக்கை 58ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக மேலும் 2 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், இப்போ 2 பேர் கூடுதலா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இதுல என்ன தொடர்பு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஹரிபிரசாத்? அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தி இதுவரை 58 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் முக்கிய குற்றவாளிகள் மற்றும் அவர்களுக்கு மெத்தனால் சப்ளை செய்த நபர்கள் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் நிலையில் நேற்றைய தினம் வரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 2 பேரை, அதாவது ஐயாசாமி மற்றும் தெய்வாரா ஆகிய இருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இவர்களிடம் இருந்து மெத்தனால் பரிமாறப்பட்டதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இவர்களுக்கு மெத்தனால் சப்ளை செய்தது யார் என்பது குறித்தும் இவர்கள் மெத்தனாலை எங்கிருந்து வாங்கினார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். இதுவரை கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசாரால் 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரை இன்று காவலில் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரிபிரசாத், இப்போ இந்த விவகாரத்தில் கூடுதலா 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்த கைது எண்ணிக்கை அப்படின்றது 14ஆ உயர்ந்திருக்கு. இந்த சூழல்ல மேலும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க. அப்போ கைது நடவடிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக, அதாவது மெத்தனால் சப்ளை செய்ததாக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய மாதேஷ் என்பவரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் அவரிடம் தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் மெத்தனால் சப்ளை செய்தார் என்பது குறித்தும் அந்த மெத்தனால் விற்பனையில் ஈடுபட்டு வரும் அந்த சாராய வியாபாரிகள் யார் என்பது குறித்தும் தெரிய வரும் நிலையில் இதில் பலர் கைதாக வாய்ப்பிருப்பதாகவே சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் யார் யார் கைது செய்யப்படுவார் என்ற விவரங்கள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.